வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வெண்ணிலா கேக். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி 6 முட்டை சேர்த்து தான் இந்த கேக் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எக் ஒயிட்ஸில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு இதை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை வயர் விஸ்கை விட எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணாதான் நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு டெக்ஸ்டரில் கிடைக்கும். 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் 1 கப்பு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வர வரைக்கும் இதை நான் பீட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையோட மஞ்சக்கருவை பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிச்சம் வச்சிருக்கிற அந்த 1/4 கப்பு பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போது நம்ம முட்டையோட மஞ்சக்கரு கலர் மாறி வெள்ளையாக பீட் ஆகி வந்திருக்கு. இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ 1 கப்பு மைதா மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கணும், இல்லைன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஜல்லடையில் வச்சும் சலிச்சியும் சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஸ்பீடில் நான் பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். கடைசியாக 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலையும் சேர்த்து 1 நிமிஷம் பீட் பண்ணி பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நாம் ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ண எக் ஒயிட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் கேக்கு ஸ்பாஞ்சியாக வராது, ஹார்டாகிடும். கொஞ்சம் டைம் எடுத்து இதை பொறுமையாக கலந்துக்கலாம். நான் இங்கே எல்லா எக் ஒயிட்ஸும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இங்கே நான் 6 இன்ச்சு ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம கலந்த மாவை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் அவனை ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் டின்னை அவனில் வச்சு 30 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
கேக்கு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு கேக்கு. பாருங்கள், பேக்கரியில் வாங்குகிற அதே கலரு டெக்ஸ்டரும் வந்திருக்கு. இதை தேவையான சைஸில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.